மொழி என்பது வெறும் பேசுபொருள் மட்டுமல்ல. எங்கள் மொழி என்பது எங்கள் அடையாளம். எங்கள் மொழி என்பது எங்கள் பண்பாடு. எங்கள் மொழி என்பது எங்கள் கலாச்சாரம். எங்கள் மொழி என்பது எல்லோரையும் அரவணைக்கிற தன்மை. உங்களுக்கு தெரியுமா அன்பு கொண்டவர்களே, 1950 இன்று இருக்கிற ட்ரம்ப் என்கிற மனிதன் தனித்த ஒரு ஐநா சபையை கட்டிவிடலாம் என்று நினைக்கிறார். அந்த ஐநா சபையை கட்டி எழுப்பினார்கள். ஐநா சபையில் கலாச்சார அவை என்று அவை இருக்கிறது. அந்த கலாச்சார அவையில் எந்த மொழியில் எழுதலாம் என்கிற போது அங்கு இருக்கிற 7 நாடுகளைச் சேர்ந்தவர்கள், ஐரோப்பாவை சேர்ந்த, இங்கிலாந்தை சேர்ந்தவர்கள், பிரான்ஸை சேர்ந்தவர்கள், இங்கு இருக்கக்கூடிய சைனாவை சேர்ந்தவர்கள், ரஷ்யாவை சேர்ந்தவர்கள், அரேபியாவை சேர்ந்தவர்கள், அமெரிக்கனை சேர்ந்தவர்கள், ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர்கள், 7 நாட்டை சேர்ந்தவர்கள் உலகம் முழுக்க போய் ஒரு மொழியில் நாம் எழுதலாம் என்று ஒரு மொழியை கொண்டு வார்கள் என்று ஆய்வு செய்தார்கள். அமெரிக்கன் சொன்னான் எலிசபெத் ராணியில் வந்திருக்க இங்கிலாந்து இங்கிலீஷ் மொழி எழுதுகின்றான். ரஷ்யன் சொன்னான் உலகிலேயே அதிக நிலப்பரப்பை கொண்டவன் நான், என் மொழி எழுதுகின்ற சொன்னான். சைனக்காரன் சொன்னான் உலகில் அதிக மக்கள் பேசுகிற மேண்ட்ரின் என்கிற மொழியில் எழுதுங்க சொன்னான். அரேபியன் சொன்னான் இங்கு புராணத்தை கொடுத்த, இங்கு இஸ்லாத்தை என்ற மதத்தை கொடுத்த, அன்பு மார்க்கத்தை கொடுத்த அரேபியன் எழுதுங்க சொன்னான். இந்தியாவிற்கு வந்தபோது பெரும் மரியாதை காந்தியடிகள் ஹேராம் என்று எழுதி வைங்க சொன்னார்கள். 7 நாடுகளை சேர்ந்த குழு 3 ஆண்டு காலம் பயணப்பட்டு 1953 அக்டோபர் 30 போய் ஐநாவுடைய நுழைவாயிலில் கலாச்சார பிரிவில் ஒரு மொழியில் எழுதினான். என்ன மொழியை தெரியுமா? என் பாட்டன் முருகனுக்கும், என் பாட்டனுடைய சிவனுக்கும், என் பாட்டன் பெருமாளுக்கும், என் பாட்டி காளிக்கும் எந்த மொழியில் பேசினார் தீட்டென்று ஒரு கும்பல் சொன்னதோ அந்த மொழியில் தான் போய் நுழைவாயில் எழுதினான். யாதும் ஊரே யாவரும் கேளு என்று. நாங்கள் சிறமையுடையவர்கள், உலகில் அவர்கள் நாங்கள் பெருமை கொள்கிறோம். ஆனால் இந்த பெருமை யாரையும் தாழ்த்தாது. எங்களுக்கு இருக்கிற எல்லோரும் வேண்டிய அன்பு மார்க்கத்தை எங்கள் முன்னோர்கள், எங்கள் மொழி எங்கள் கொடுத்திருக்கிறது. அந்த மொழியை யார் தீண்டினாலும் இந்த கருப்பு சிவப்பு படை தடுத்தே நிறுத்தும்.